எனக்கு என்ன பிரச்சனைனா வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகிட்டு எல்லோருமே நாங்கள் வீட்டுக்கு போனேன். எல்லோரும் உங்களோட ட்ரீம் வச்சுட்டு தான் அங்கே போவாங்க சார். ட்ரீம் வச்சுட்டு போவாங்க. ஆனால் ஆனால் அவன் அந்த மாதிரி இல்லை சார். அவன் மென்டலாக இருக்கிறான், சைக்கோவாக இருக்கிறான் சார். அவன் ஃபஸ்ட்டு டே வந்துட்டு என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான் சார். அவன் கொடூரம் இருக்கிறான் சார் அவன். அப்புறமா எங்கள் மதர்-இன்-லா ராஹிலா பானு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ன்னு சொன்னாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு லைஃப் பார்ட்னர் வச்சு நிற்கிறாங்க. எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராஜலிங்கம் அவங்க பார்ட்னர் இருக்காங்களே, அவங்க கூட போய் நீ இரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீ செய். அவங்க கூட நீ போய் இரு. ரூமில் போய் இரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நீ போய் செய். போடு உடம்பெல்லாம் அசிங்கமாக காமி சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க சார். இது நான் போயிட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் போய் சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நீ அப்படி தான் பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி தான் செய்யணும் நான் சொன்னேன். நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கழுத்து பிடிச்சிட்டு என்னை சாவடிக்கிறதுக்கு வந்தாங்க சார். அப்புறமா நோன்பு டைமில் வந்துட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் போய் சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு நீ அப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் செய்யணும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், நான் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கழுத்து பிடிச்சிட்டு எனக்கு சாவடிக்கிறதுக்கு வந்தாங்க சார். இது அப்புறமா நோன்பு டைம்ல அவங்க கூட வந்தான் சார். இந்த மாதிரி நான் சொல்றது, இந்த மாதிரி நான் நோன்பு வச்சுட்டு என்கிட்ட வந்தான் சார். இந்த மாதிரி யாரு சார் பண்ணுவாங்க இந்த அதுவும் நோன்பு மாசத்துல இந்த மாதிரி யார் சார் பண்ணுவாங்க? அந்த மாதிரி அவன் ரொம்ப கொடுமைக்காரன் நிற்கிறான் சார். அவன் சைக்கோவா இருக்கிறான், மென்டலா இருக்கிறான் சார். இந்த வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான் சார். இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய இருக்குது சார். சொல்றதுக்கு இல்லை சார். எனக்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது சார். எனக்கு எனக்கு ராஜலிங்கம் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தான்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்க ஒன் சைடாக தான் பேசுனாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்கள். ஆனால் என்கிட்ட வந்துட்டு அவங்க எந்த விதமான ஆக்ஷன் வந்துட்டு அவங்க எதுவுமே எடுக்கல சார். அவங்க எல்லாமே ஒன் சைடாக அவங்க கிட்ட தான் மட்டும் தான் பேசுகிறாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்கள் கொடுத்துட்டு அவங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லிட்டு எங்ககிட்ட அவங்க ஒன்றுமே பேசலை சார். அவங்க குருநாதன் சொல்லிட்டு அவங்க விசாரிச்சாங்க சார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட தான் வந்துட்டு விசாரிச்சாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டு நாங்கள் உட்காரவில்லை. ஆனால் எங்ககிட்ட வந்துட்டு ஒரு இதுவுமே விசாரிக்கல, ஒரு எதுவுமே பண்ணல சார். அது சம்மந்தமாக இப்போ எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? எஸ்பி ஆஃபீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் வந்துடுவேன் சார். இப்போ எஸ்பி நாங்கள் போய் பார்த்தோம். என்ன பார்த்தோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் ப்ரூஃப் போய் காமிங்க, போய் காமிச்சிங்க. அப்போ அது ஓகே இருந்துச்சுன்னா நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் என்ன இது சொல்லிட்டு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். நீங்கள் அரப்பாணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா? என்ன சொன்னாங்க இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் நடுக்கிறது தான் வந்துட்டு இதுதான் சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க சார். இதெல்லாம் அது நடுக்கிறது தான், இல்லைன்னா இருக்குது. எல்லாருமே இப்போ அப்படிதானே பண்ணுறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். ஆமாம், அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.